வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வளர்ச்சிகளை தடுக்க எத்தனையோ நபர்கள் இதுவரைக்கும் திட்டமிட்டார்கள். அது உங்களுக்கு நன்றாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியும். தனுசு ராசிக்காரங்களை வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்துடன் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சியிலும் உங்களுடன் பயணிப்பவர்கள் எல்லோரும் உங்களுடைய வெற்றியை விரும்புவார்கள் என்று நீங்கள் நிச்சயமாக நினைத்திருக்கலாம். ஆனால் அது ஒருபோதும் அந்த ஒரு நினைப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோல்விகளை மட்டும்தான் தேடி கொடுத்திருக்குமே தவிர தேவையில்லாத இன்னும் சில நன்மைகள் என்பது உங்களுக்குள்ள தேடி கொடுக்காது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய வளர்ச்சியை வெளியில் இருந்து வரக்கூடிய எதிரிகள் தடுக்க மாட்டார்கள். நம்மை சுற்றி இருப்பவர்களின் எண்ணங்களும் வார்த்தைகளும் கூட நம்முடைய வேகத்தை குறைக்க முயற்சி செய்யலாம். எனவே முடிந்த அளவுக்கு உங்களை சுற்றி யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்காமல் உங்களுடைய வேலை என்ன, உங்களுடைய தொழில் என்ன, நீங்கள் எதனை நினைத்து எந்த ஒரு காரியத்தை தொடங்கினீர்களோ அதனை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். அப்படி செய்து கொண்டே இருந்தால் மட்டுமே தான் நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி பேசுவார்களா என்று பார்த்தால் 100ல் 1 நபர் மட்டும்தான் உங்கள் பக்கம் நிற்பார். அதிலும் உங்களுடைய பெற்றோரில் ஒருவராக இருப்பார். மீதமுள்ள உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள் அனைவரும் உங்களை கேலி செய்தும், இதை நீ செய்ய போறியா, உன்னால இதை பண்ண முடியாது, தேவையில்லாத வேலையை பார்த்து பணத்தையும் நேரத்தையும் வீணடிக்காத அப்படின்னு உங்கள் மீது எத்தனையோ நபர்கள் தவறான ஒரு பிம்பத்தையும் தவறான சில வழிமுறைகளையும் உங்கள் மீது நிச்சயமாகவே சுமத்தியிருப்பார்கள். அதுவும் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். நம்மை சுற்றி இருப்பவர்களின் எண்ணங்களும் வார்த்தைகளும் கூட நம்முடைய வேகத்தை குறைக்க முயற்சி செய்திருக்கலாம். நீங்கள் ஒரு புதிய முயற்சிகளை தொடங்கும் பொழுது இது உங்களுக்கு சரியாக வராது, இதில் ஆபத்து இருக்கு, நீங்கள் இதை செய்ய முடியாது என்று சொல்லி உங்களுடைய நம்பிக்கையை சிலர் குறைக்க எத்தனையோ தடவைகள் முயற்சிகள் எடுத்திருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகள் வெளியில் சாதாரணமாக தோன்றினாலும் மனதில் ஒரு சந்தேகத்தை உங்களுக்குள்ளேயே உருவாக்க தொடங்கும். ஆனால் அந்த சந்தேகத்தை உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் கொண்டு போகக்கூடாது. ஒரு காதில் வாங்கி மற்றொரு காதில் நீங்கள் விட்டுவிட வேண்டும். அப்படி விட்டால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கான சில விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும். ஆனால் தனுசு ராசி என்பர்களை உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது மற்றவர்களின் கருத்துக்கள் கிடையாது என்பதை நீங்கள் மனதிற்குள் இப்பொழுது ஏற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய நம்பிக்கையும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு சாதகமாகவே தேடி கொடுக்கும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி குரு பகவானின் அருள் அறிவையும் சரியான பாதையை தேர்வு செய்யக்கூடிய தெளிவையும் தரும் என்று அனைவராலையும் கூறப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. இந்த காலத்தில் மற்றவர்களின் எதிர்மறை வார்த்தைகளை விடுத்து உங்களுடைய இலக்கில் கவனம் செலுத்துவது முக்கியம். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய இலக்கில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்தி எல்லா விதமான செயல்களையும் நீங்கள் செய்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட நாட்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருகிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உடனடி அங்கீகாரங்கள் கிடைக்காமல் போன ஒரு உழைப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். உங்களுடைய திறமைக்கும் உழைப்பிற்கும் ஏற்ற தகுதியும் அங்கீகாரங்களும் உடனடியாக கிடைக்காமல் போனது உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு சோதனைகளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். ஆனால் இப்படி ஏற்படும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். இது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களை விட குறைந்த திறமை கொண்டவர்கள் குறைந்த திறமை கொண்டவர்கள் மேலே நிலைக்கு செல்லும் பொழுது இரவு பகலாக உழைத்த நீங்கள் அதே இடத்தில் நிற்பது போன்ற உணர்வுகள் உங்களை மனதளவில் உடைத்து போட்டிருக்கலாம். இருப்பினும் தனுசு ராசியின் அதிபதியான குருவின் குணமான பொறுமை ஒன்றை மட்டுமே ஆயுதமாக நீங்கள் பிடித்து கொண்டு நகர்ந்து வந்தீர்கள். அந்த பொறுமையே இன்று உங்களை ஒரு உன்னதமான நிலைமைக்கு உயர்த்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது முதலில் நம்பிக்கை வையுங்கள். நம்பிக்கை வைத்து அது உங்களுடைய தொழில் வாழ்க்கையோ அல்லது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையோ திருமண வாழ்க்கையோ எதுவாக இருந்தாலும் முடிந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். முயற்சி செய்துவிட்டு அதை உங்களால் அடைய முடியவில்லை என்றால் மட்டுமே தான் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். அல்லது என்னால் இது செய்ய முடியாது என்று பார்த்ததும் நீங்கள் விட்டுட்டீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பின்னால் ஒரு சிக்கல்களை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் கூறிவிடுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள
தனுசு ராசியான உங்களுக்கு மனதளவில் புதிய தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நபர்களாகவே நீங்கள் இன்னும் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே மாறவும் ஆரம்பிப்பீர்கள். சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களை நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. தாயாரிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையக்கூடிய ஒரு நேரங்களும் இதுவாகத்தான் இருக்கும். புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகங்கள் இப்பொழுது உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றிக் கொடுக்கவும் செய்யும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. உங்களுடைய நல்ல மனதிற்கு கிடைக்க போகக்கூடிய பலன்கள் என்ன தெரியுமா? யாரும் பார்க்காத போதும் பிறருக்கு நன்மையை செய்த உங்களின் தூய்மையான மனதிற்கு இறைவன் அளிக்கக்கூடிய நற்பலன்களை அறுவடை செய்யும் ஒரு காலங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. நன்மை செய்தும் நமக்கு துன்பங்கள் மட்டுமே மிஞ்சுகிறதே என்று நீங்கள் வேதனைப்பட்ட நாட்கள் இப்பொழுது முடிவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உண்டாக்கப் போகிறது. நீங்கள் செய்த தர்மங்களும் மற்றவர்களுக்கு செய்த உதவிகளும் உங்களையும் உங்களுடைய சந்ததியினரையும் கவசமாக நின்று காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது கொண்டு வந்து நிறுத்தும். உங்களை ஏளனம் செய்தவர்கள் முன்னிலையில் உங்களுடைய நல்ல குணத்தினால் நீங்கள் உயர்ந்து நிற்கக்கூடிய நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். பிரபஞ்சம் உங்களின் மென்மையான மனதிற்கு பேரன்பையும் பேரதிர்ஷ்டத்தையும் வெகுமதிப்பாக இப்பொழுது தேடி கொடுக்க போகிறது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே நடந்து உங்களுக்கு எது வேண்டுமோ அது நிச்சயமாகவே கிடைக்கும். புதிய பயணங்கள் நல்ல ஒரு அனுபவத்தை இந்த ஒரு காலகட்டத்தில் தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். புதிய மனிதர்களின் சந்திப்பு, புதிய மனிதர்களின் இடம், புதிய பயணங்கள் ஆகியவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஜோதிட நம்பிக்கைகளை இன்னும் மேல்படுத்தியாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பயணங்கள் தொழில் தொடர்பானதாக இருக்கலாம், வேலை வாய்ப்பு தொடர்பானதாகவும் இருக்கலாம், அல்லது மனதிற்கு அமைதி தரக்கூடியதாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு பயணங்கள் புதிய அனுபவங்களையும் புதிய விஷயங்களையும் கற்றுக்கொள்வது போன்றவை இயற்கையாகவே பிடித்தமானதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க போகிறது. ஒரு புதிய இடத்திற்கு செல்லும் பொழுது இதுவரை உங்களுடைய கண்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிய எண்ணங்களை இப்பொழுது கொண்டு வந்து சேர்ப்பார்கள். கடந்த காலத்தில் இருந்த கவலைகளை மறந்து மீண்டும் உற்சாகத்துடன் முன்னேறுவதற்கான ஒரு சக்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் பிறந்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். இப்படிப்பட்ட காலங்கள் உங்களுக்கு மிக அருகில் வந்துவிட்டது. இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தால் எல்லாமே உங்களுக்குள்ள நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் கூறிவிடுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தனுசு ராசியான உங்களுக்கு மனதளவில் புதிய தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நபர்களாகவே நீங்கள் இன்னும் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே மாறவும் ஆரம்பிப்பீர்கள். சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களை நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. தாயாரிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையக்கூடிய ஒரு நேரங்களும் இதுவாகத்தான் இருக்கும். புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகங்கள் இப்பொழுது உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றிக் கொடுக்கவும் செய்யும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. உங்களுடைய நல்ல மனதிற்கு கிடைக்க போகக்கூடிய பலன்கள் என்ன தெரியுமா? யாரும் பார்க்காத போதும் பிறருக்கு நன்மையை செய்த உங்களின் தூய்மையான மனதிற்கு இறைவன் அளிக்கக்கூடிய நற்பலன்களை அறுவடை செய்யும் ஒரு காலங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. நன்மை செய்தும் நமக்கு துன்பங்கள் மட்டுமே மிஞ்சுகிறதே என்று நீங்கள் வேதனைப்பட்ட நாட்கள் இப்பொழுது முடிவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உண்டாக்கப் போகிறது.
நீங்கள் செய்த தர்மங்களும் மற்றவர்களுக்கு செய்த உதவிகளும் உங்களையும் உங்களுடைய சந்ததியினரையும் கவசமாக நின்று காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது கொண்டு வந்து நிறுத்தும். உங்களை ஏளனம் செய்தவர்கள் முன்னிலையில் உங்களுடைய நல்ல குணத்தினால் நீங்கள் உயர்ந்து நிற்கக்கூடிய நிலைமைகளும் உங்களுடைய